ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எங்களை உண்டாக்கின சிருஷ்டிகரை மொத்தத்திலும் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு தேவையானவர்களை சந்தித்து கடந்த நாட்கள் முழுவதுமாக பாதுகாத்து வந்ததற்காக நன்றி. இந்த காலவெளியிலே கூட நாங்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து படிக்கும்படியாக இந்த வகுப்பை கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் பவுலுடைய சாட்சியை குறித்து நாங்கள் கவனித்து கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து நாங்கள் உயிர்த்தெழுதலுக்கு தொடர்பாக நீர் அது ஆவிக்குரிய சரீரம் என்று நிரூபிக்கத்தக்கதாக நீர் கொடுத்த அனைத்து சாட்சிகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. தொடர்ந்து அவைகளை நீர் எங்களுக்காக அந்த சாட்சிகளை கொடுத்து தொடர்ந்து நாங்கள் விசுவாசத்திலே வளரும்படியாகவும் அந்த மகிமையான சரீரத்தை நாங்களும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையை நீர் எங்களிடத்தில் உருவாகத்தக்கதாக நீ செய்த உங்களுடைய கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. தொடர்ந்து அந்த கிரியை மீது விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்களும் தொடர்ந்து ஓட்டத்தில் உறுதியாக ஓடவும் அந்த மகிமையான சரீரத்தை நாங்கள் அடைவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பிரயாசப்பட உதவி செய்யும். போதிக்கின்ற சகோதரியும் ஆசீர்வதித்து தேவையான உணர்ந்து கொள்வதை தந்து எங்களுக்கு தொடர்ந்து கட்டுவிக்கத்தக்கதாகும் நீதாமே அவர்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் பிதாவே. கூடி வந்திருக்கின்ற எங்கள் அனைவருமே ஆசீர்வதியும் இந்த வார்த்தைகளிலிருந்து தயவாக உணர்ந்து கொள்வதை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்டவைகளை நாங்கள் தொடர்ந்து பயிற்சியில் கொண்டு வரத்தக்கதாக நீதாம் உதவி செய்யும் பிதாவே. இந்த நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு வகுப்புகளையும் தயவாக ஆசீர்வதியும். விண்ணப்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We had a question asked online. நமக்கு ஆன்லைன்ல சகோதரர் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருக்காங்க. And Brother Gabriel has the question. அந்த கேள்வியானது சகோதரர் கேப்ரியல் இடத்தில் இருக்கிறது. ஆபிரகாம், லோத்து மற்றும் மனோவாவிடத்தில் வந்த தூதன் மனுஷன் ரூபமும் ஆவிக்குறி ரூபமும் மாறி மாறி வந்ததாக வாசிக்கிறோம். அப்படியே 2 கொரிந்தியர் 11:14 சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷம் தரித்துக் கொள்வானே என்று உள்ளது. சாத்தானும் ரூபம் மாறுவானா என்பது கேள்வி. Okay, it's hard to know the right question to ask. It's hard to know what question to ask. அது என்ன கேள்வி கேட்பது என்பதை நாம் தெரிந்து கொள்வதே சற்று கடினமாக தான் இருக்கிறது. The Lord gives us certain witnesses that give evidence. சில ஆதாரங்களுக்கு தேவனானவர் சில சாட்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். And so imagination says, well, what happened when these changes took place? ஆகையால் இந்த மாற்றங்கள் வரும்போது என்ன சம்பவிக்கும் என்றுதான் கேள்வியானது எழும்புகின்றன. The Lord doesn't of course explain everything he does. ஆனால் கர்த்தரானவர் நமக்கு விவரித்திருக்கிற காரியங்கள்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். So when these changes took place, were they temporary or permanent, or were they actual appearances that were not that were only temporary? ஆகையால் இந்த மாற்றங்கள் ஏற்படும்போது இவைகள் தற்காலிகமானதா நிரந்தரமானதா என்பது ஒரு கேள்வி இருக்கிறது. Okay, the word that's used here in 1 Corinthians 11, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையானது 33:45. 33:45. It's let's read that. 2 Corinthians 11:13-15. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை வாசிப்போம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். The question assumes that when these changes took place, the full change took place, not just an appearance. ஆகையால் இந்த தரித்து கொள்கிறார்கள் வார்த்தை நாம் பார்க்கும்போது எப்படி அது யூகிக்கப்படுகிறது என்றால் அவங்க முற்றிலும் மாறிட்டாங்களா அல்லது அந்த நேரத்தில் அவங்க விதமாய் காணப்படுகிறார்களா? When the angel appeared to மனோவாவுக்கு அங்கே தூதன் தரிசனமான போது he describes this. அதை அவர் விவரிக்கிறார். In Judges 13, நியாயாதிபதிகள் 13 9-11, 9 11 வசனங்கள். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார்.
அந்த ஸ்திரீ வயலில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவரிடத்தில் வந்தார். அப்பொழுது அவருடைய புருஷனாகிய மனாவோ அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனாவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்தில் வந்து, இதோ இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது Yeah. All right, when the woman says, the man has appeared unto me, this tells you what the woman understood. ஆகையால் என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று அவள் தன் புருஷனுக்கு அறிவித்த போது அவள் புரிந்து கொண்டுதான் இருந்தாள். Now in Hebrew you have ordinary verbs. எபிரேய மொழியில அது சாதாரண வார்த்தையாக தான் இருக்கிறது. And then you have verbs that are used in the sense of causing something to happen. அதன் பிறகு சில வினைச்சொல்கள் ஒன்று சம்பவிப்பதற்கு காரணமாக இருக்கிறதாகவும் பயன்படுத்தப்படுகிறது. So it's just like Greek. கிரேக்க மொழி போலதான் இதுவும் இருக்கிறது. There are verbs that say this is caused to be and the others that it happened to me. இது ஒன்றுக்கு காரணமாக இருக்கிறது என்று வினைச்சொல் இருக்கிறது, இல்லது எனக்கு சம்பவித்தது என்று கூட நமக்கு வினைச்சொல்லானது இருக்கிறது. So the word appeared here is in the Nifal case. இந்த தரிசனமானார் அப்படின்ற வார்த்தையானது எபிரேய மொழியில And there are two or three நைஃபா கேஸ் என்பதாக இருக்கிறது. Nifal. நைஃபா. Okay, here it is right here. Nifal. Okay, நைஃபா. And this is to cause something. இது ஒன்றுக்கு காரணமாக இருப்பது. So this angel was caused to appear. அப்போ இந்த தூதன் அங்கே காணப்படுவதற்கு காரணமாக இருந்தார். So the woman understood that. அப்போ ஸ்திரீ அது புரிந்து கொண்டிருந்தாங்க. She didn't understand that this was a permanent thing. இது ஒரு நிரந்தரமான ஒரு தோற்றம் அல்ல என்பதை அவங்க புரிந்து கொண்டிருந்தாங்க. And so as the angel talked to them, Manoah was not convinced that this was an angel. ஆகையால் அந்த நபர் தரிசனமான போது அவர் தூதன் தான் என்று மனோவா ஒப்புக்கொள்ளவில்லை, சம்மதிக்கல. He said, "Are you the man that appeared to my wife?" அப்போ என்னுடைய மனைவியிடத்துல பேசினவர் நீர்தானா, நீர்தான் அந்த மனிதனா என்றுதான் அவர் கேட்கிறார். தமிழ நீர்தானா இருக்குது, நீர்தான் அந்த மனிதனா. All right. Tamil says, are you? You what? Are you is asking, not man in Tamil. How do all these things disappear like that? It's a good question. All right, let me try it again. Verse 10, let's read that. 10வது வசனம் மறுபடியும் வாசிங்க. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். Okay, so she calls him a man. அவள் அவரை புருஷன் தான் அறிவிக்கிறாங்க. What does Tamil say? Is a person, being, is not being. mentioned any man or angel. It says வந்தவர், one who came to me. Okay, look in the Greek there. அவ கிரேக்க மொழி, எபிரேய மொழி நாம் பார்க்கிறோம். The woman said the man, 376, which is the ordinary word for a man. என்னிடத்தில் வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது 376 மனிதன் அப்படின்ற வார்த்தை தான் இருக்குதாங்க. So I don't know why your translators didn't translate that as man. அப்போ அவர் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்க்கல எனக்கு தெரியல. And of course they're right, it wasn't a man. அவர் மனிதனே அல்லதான், அந்த விஷயத்துல அவர் சரியாக தான் இருக்கிறாங்க. Nevertheless, that's what the Hebrew says. ஆனா எபிரேய மொழி மனிதன், என்னிடத்தில் வந்த மனிதன் எனக்கு தரிசனமான அப்படிதான் சொல்லுது. And then the man said the same thing. அந்த மனுஷனும் அதான் சொன்னார், Manoah. மனோவும் அதான் சொன்னார். Wow. Verse 11. 11வது வசனம். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்திற்கு வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார்.
So again, Tamil says being. Are you the person? Okay. So again, this is the word man here. வடிவாக நீர் அந்த ஸ்திரீயிடத்தில் பேசின மனிதன் நீதானா அப்படிதான் வந்து எபிரேய மொழியில கேட்கிறார். 376 அங்க இருக்கு பாருங்க. Then Manoah, of course, wants to do this man honor. மனோவா இந்த நபருக்கு கனப்படுத்த விரும்புகிறார். And so he repeats what he said to her. அவளுக்கு என்ன சொன்னாரோ அதை அவர் திரும்ப அவனுக்கு சொல்லுகிறார். So they want to worship this man in verse 15. இந்த மனிதனை அவர்கள் 15ஆம் வசனத்திலே தொழுது கொள்ள முயற்சித்தாங்க. And the angel said, I won't eat it. அவ தூதன் சொன்னாரு நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. If you offer a burnt offering, you must offer it to the Lord. நீ சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டுமானால் கர்த்தருக்கு செலுத்து அப்படின்னு சொன்னார். Let's read verse 16. 16 வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாக தகன பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். So again in verse 17 he says, we want to do you honor. மறுபடியும் அவர் 17 கேட்கிறாரு, நான் உம்மை கனம் பண்ணும்படி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. So Manoah's not listening to what the angel said. தூதன் என்ன சொல்றாரு அதுக்கு மனோவா செவி கொடுக்கலங்க. And so Manoah wanted to know what his name was. அவருடைய பேர் என்ன, நாமம் என்னன்றதை தெரிஞ்சுக்க விரும்புறாரு மனோவா. So he did offer that offering in verse 19. Let's read that. 19ஆம் வசனத்துல அந்த பலியை அவர் செலுத்தினார். எப்படியா இருந்தாலும் வசனம் 19 வாசிங்க. மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போதன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மணியின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. So in verse 20. 20வது வசனம். அக்னி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியையும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். So was the body burned up in that flame? அந்த அக்னி ஜுவாலையிலே சரீரம் போன போது எரிந்து போயிற்றா? If this were a permanent form that he had, it would have to be burned up. அந்த தூதனுடைய நிரந்தரமான சரீரமாக இருந்திருக்குமானால் அது எரிஞ்சு போயிருக்கணும் இல்லையா? What's the difference between that and the angel just disappearing? ஆகையால் இதுக்கும் அந்த தூதன் மறைந்து போனதற்கும் வித்தியாசம் என்ன? So were these permanent forms that the angels were appearing in? ஆகையால் தூதர்கள் காணப்படுவது நிரந்தரமான ரூபமா? Obviously not. நிச்சயமாக இல்லை என்பது வெளிப்படையாக இருக்கிறது. Then what happened after the angel entered the fire? அந்த அக்னியிலே அங்கே தூதன் பிரவேசித்த பிற்பாடு என்ன ஆயிற்று? He ascended in the flame. அவர் ஜுவாலையிலே ஏறி போனார். Then what happened? அப்புறம் என்ன ஆயிற்று? He just wasn't there. அவர் அங்கு இல்ல. So these are the witnesses. இதெல்லாம் சாட்சிகளாக இருக்கின்றன. This is the regular witness that we see throughout the scriptures. வேதவாக்கியம் முழுவதுமாக நாம் காணக்கூடிய சாட்சிகள் வழக்கமாக இப்படித்தான் இருக்கிறது. Then verse 21. 21வது வசனத்துல read that. வாசிங்க. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அறிந்து. So the woman used this, now God uses it. இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்திரீ சொன்னாங்க, இப்ப கர்த்தர் சொல்றாரு. The word is to see. காணப்படவில்லை அப்படின்ற வார்த்தை தான் பயன்படுத்துறது. Naphal is to cause himself to be seen. நைபால் என்ற வார்த்தையானது ஒன்று காண்பதற்கு ஏதுவாக இருப்பது. So how could he cause himself to be seen? அப்ப காணப்படுவதற்கு எப்படி உதவிகரமாக இருக்கிறது அது? Nobody can see spirits. ஆவிகளை ஒருத்தரும் பார்க்க முடியாது. So unless they take on some kind of physical form, nobody can see. அவர் பூமிக்குரிய ஒரு சரீரத்தில் வந்தாலே தவிர ஒருவரும் அவர்களை காண முடியாது. This word 33:45 we started out with. பாருங்கள், நம்ம எந்த வார்த்தையை கொண்டு துவங்கணும்னா இந்த நம்பர் 33:45. 33:45 கொண்டு தான் நம்ம ஆரம்பிச்சோம். The question is, did Satan permanently change into the form of an angel? கேள்வியானது, சாத்தான் நிரந்தரமாகவே தூதனுடைய ரூபத்திற்கு மாறி விடுகிறானா? Well, if Satan were not already in the form of some kind of angel, அப்போ ஏறக்குறைய தூதனுக்கு ஒப்பான ரூபத்துல ஏற்கனவே சாத்தான் இல்லை என்றால், then how many different spiritual forms are there? அப்போ எத்தனை வித்தியாசப்பட்ட ரூபங்கள் இருக்கின்றன? Of course, we don't know more than 3.
மூன்றுக்கு மேல இருக்குதா நமக்கு தெரியல. Okay, we know that God has a form. தேவனுக்கு ஒரு ரூபம் இருக்குது நமக்கு தெரியும். Angels have a form. தூதர்களுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். Men have a form. மனிதனுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது. Any others? வேற ஏதாவது ரூபங்கள்? Well, there are many different forms that were shown to man. பாருங்கள், மனிதனுக்கு வித்தியாசப்பட்ட ரூபங்கள் காண்பிக்கப்படுகின்றன. There were seraphim and cherubim. சேராபீன்கள் இருக்கிறது, கேருபீன்கள் இருக்கின்றன. There was fire. அக்னி இருக்கின்றன. Ezekiel saw wheels. எசேக்கியேல் அதுக்கு சக்கரங்களா இருக்கிறத பாக்குறாரு. In Revelation he calls them living creatures in the Greek. 4 ஜீவன்கள் என்று கிரேக்க மொழியில சொல்லப்படுகிறது, தமிழிலும் சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தும் விசேஷத்துல. Somehow the English calls them beasts. Tamil says 4 lives. 4 lives. Okay, Tamil's more right than English. அப்போ ஆங்கிலத்தை பார்க்கலாம், தமிழ் இந்த கட்டத்திலே அதிக சரியாக இருக்கிறது. But they're living beings. அவர்கள் 4 ஜீவனுள்ளவர்கள் தான். Then the Holy Spirit appeared in a dove. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் ரூபம் கொண்டார். Flames of fire. அக்னி ஜுவாலை போல் ரூபம் கொண்டார். Sound like a wind. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் அவர் ரூபம் கொண்டார். And others appeared like chariots of fire. மற்றவர்கள் அக்னி ரதம் போலவும் அக்னிமயமான குதிரைகள் போலவும் காணப்பட்டார்கள். Horses of fire. அக்னிமயமான குதிரைகள் போல். All these permanent changes. இவைகள் எல்லாமே நிரந்தரமான மாற்றங்களா? Is this their real form? இதுதான் அவர்களுடைய மெய்யான ரூபங்களா? Well, the fact that nothing on earth is eternal. பாருங்கள், பூமியின் மேல் இருக்கக்கூடிய எது ஒன்றுமே நித்தியமானது அல்ல. We know from that one fact that none of these forms are eternal. ஆகையால் அந்த ஒரு உண்மை சம்பவத்தை வைத்தே நாம் என்ன சொல்ல முடியும்னா, இப்படி காணப்படக்கூடிய ரூபங்கள் எதுவுமே நிரந்தரமானது அல்ல, நித்தியமானது அல்ல. Let's see the 2 Corinthians 11 again. அப்ப மறுபடியும் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை கவனிக்கின்றோம். Let's read 13 to 15. 13 முதல் 15 வரை மறுபடியும் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியினுடைய தூதன் வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவருடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவருடைய முடிவு அவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். So the question is, if Satan transformed himself, how many times did he change? அப்போ இங்கே சாத்தான் இங்கே ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் எத்தனை முறை மாறி 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 வர்றான்? Well, it assumes that Satan was not a spirit. அப்போ அது எப்படி யூகிக்கப்படுகிறதுன்னா, சாத்தான் ஒரு ஆவி அல்ல என்று யூகிக்கப்படுகிறது. We all know he's spirit. நம்ம எல்லோருக்கும் தெரியும் அவன் ஒரு ஆவி என்று. He's not flesh. அவன் மாம்சம் அல்ல. Then notice that this transformation then was to be like angels. தூதனை போல அவன் வேஷத்தை தரித்துக் கொள்வான் என்ற வார்த்தையை நாம் பார்க்கும்போது, What was he before? எதற்காக? All right, look at the context here. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை பாருங்க. This is the 33:45. I'm translating what translate in Tamil. Okay. கிறிஸ்துனுடைய வேஷத்தை, அப்போஸ்தலன் வேஷத்தை they are wearing the actors are they change their form by outward. That's the word you're using. The man is a different person, but they adorn some different shape or a mask or something like that. It's not mask itself. That's the word Tamil used. All right. தமிழ் வேஷத்தை தரித்துக் கொள்வானேன்னு இருக்கு இல்லையா, அது பிரதருக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். I'd hate to be one to translate the Bible. வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்களில் நான் ஒருவனாக இருக்க நிச்சயமா விரும்பவே இல்லை. You're trying to be kind to the people so they're not lost. பாருங்கள், ரட்சிப்பை இழந்த மக்களுக்கு அவங்க இரக்கமா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. So you use your judgment to know what to change and what not to change. அப்போ எதை மாத்தணும் எதை மாத்த கூடாதுன்றது அவங்களுடைய தீர்ப்பு அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. English doesn't use that same word. Does not. No. ஆங்கிலத்துல வேஷம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படல. English uses the word to transform. ஆங்கிலத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்கன்னா மாற்றம், மாற்றப்படுவது. You have a form. உங்களுக்கு ஒரு ரூபம் இருக்கிறது. You have a cross. A cross. அப்புறம் அப்பால், அந்த 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 வேஷத்துக்கு அப்பால் போவது. Trans is used in many different ways. Trans அப்படின்ற வார்த்தை अनेक வித்தியாசப்பட்ட விதங்களில் மொழிபெயர்க்கப்படுகிறது. I guess essentially it just means to change. அதோட மெய்பல் அர்த்தம் மாற்றம். அதான் அதோட மெய்பல் அர்த்தம். Change of form. ரூபத்தை மாற்றிக் கொள்வது. All right, but that's not this actual Greek word. ஆனா கிரேக்க வார்த்தை இந்த வேஷம் அல்ல.
this is to transfigure or disguise is the definition. இதனுடைய மெய்பொருள் என்னன்னா மறுரூபமாவது அல்லது தன்னை மாற்றிக்கொள்வது. Well, let's take the context and see what God is saying. இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு நாம் பார்ப்போம். Okay, so who did the same thing in verse 13? 13ஆம் வசனத்துல இதே செயலை யார் செய்திருக்கிறது? So they transformed themselves into apostles. அப்போஸ்தலர்களாக தங்களை மாற்றிக் கொண்டார்கள். Did they change their actual form? தங்களுடைய ரூபத்தையே மாற்றிக் கொண்டார்களா? No, they're changing the understanding men have of themselves. தங்களை குறித்து மனிதர்கள் என்ன உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாற்றிக் கொண்டார்கள். There's no physical change at all. பூமிக்குரியவைகள் எந்த ஒரு மாற்றமே இல்லைங்க. So was there any physical change for Satan when he transformed to an angel of light? ஆகையால் ஒளியினுடைய தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே சாத்தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் ரூபத்தையே மாற்றிக் கொண்டானா? Well, Satan would come in with the angels and he would pretend to be just ordinary angel. சாதாரண தூதர்கள் போல அவன் அங்கே செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். Just like a man is a man, a spirit is a spirit. எப்படி மனிதன் மனிதனாக இருக்கிறானோ ஆவி ஆவியாக இருக்கிறதோ, But do angels have the same form as God? தேவனுடைய ரூபத்திலே தூதர்கள் இருக்கிறார்களா? Remember Hebrews 11. எபிரேயர் 11 மனதில் வைத்துக் கொள்ளுங்க. Jesus did not take on the form of angels. Hebrews 2. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16 and 17. 16-17 வசனங்கள். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதாய் இருந்தது. So are angels in the same form that God is in? தேவன் இருக்கக்கூடிய ரூபமும் தூதர்கள் இருக்கக்கூடிய ரூபமும் இரண்டும் ஒன்றா? Jesus was in the form of God. ஏற்கனவே இயேசு தேவனுடைய ரூபமாக இருக்கிறார். When he took on the form of man, மனுஷனுடைய ரூபத்தில் அவர் வருகிறார். but that was not like an angel. ஆனால் அந்த ரூபம் தேவதூதனுக்கு ஒப்பான ரூபம் அல்ல. So how many forms do we know? அப்போ இந்த இடத்துல நமக்கு எத்தனை ரூபம் தெரிந்திருக்கிறது? God, angels, man. தேவ ரூபம், தூதன் ரூபம், மனுஷ ரூபம். All right, man is physical. மனித ரூபம் பூமிக்குரியது. Man will be later in a spirit form. மனிதன் பிற்பாடு ஆவியின் ரூபத்தில் மாறுவான். Again, but the context has got to tell us what this word means. ஆக இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னது என்பதை சூழ்நிலை தான் நமக்கு சொல்ல வேண்டும். The Greek just defines the definition of the word. அப்ப கிரேக்க மொழியானது இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை தான் நமக்கு கொடுக்கிறது. But how many different ways is the word spirit used? ஆனால் ஆவி என்ற வார்த்தை கூட எத்தனை வித்தியாசப்பட்ட வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது? Spirit even describes man. ஆவி என்ற வார்த்தை மனிதனை கூட குறிப்பிடுகிறது சில நேரத்துல. What part of man? மனுஷனுடைய எந்த பாகத்தை குறிப்பிடுகிறது? The unseen part. மனுஷனுடைய காணப்படாத பாகத்தை குறிப்பிடுகிறது. Sometimes it refers to soul, sometimes heart, sometimes all three. சில நேரத்துல ஆத்மாவை குறிப்பிடுகிறது, சில நேரம் மனதை குறிப்பிடுகிறது, சில நேரத்துல மூன்றையும் குறிப்பிடுகிறது. So the context has to tell us. ஆக சூழ்நிலை வைத்து தான் அது எந்த அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். So just like this word here, இந்த வார்த்தையை போல தான் இருக்கிறது. false apostles don't change physical form. கள்ள அப்போஸ்தலர்கள் பூமிக்குரிய ரூபத்தை மாற்றிக் கொள்றது இல்ல. They don't change any form. அவங்க எந்த ரூபத்தையுமே மாற்றிக் கொள்றது இல்ல. Then how can he use this word? அப்படியே அந்த வேஷத்தை தரித்துக் கொள்வான் அப்ப எப்படி இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க? Because they caused men to think of themselves as something other than what they were. உண்மையாகவே அவங்க என்ன இல்லையோ அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு மக்களை நம்ப பண்றது அல்லது உணர்ந்து கொள்ள பண்றது. So these words can be used literally to say exactly there is a change of form. அப்ப இந்த வார்த்தைகள்ல மெய்யாகவே ரூபத்தை மாற்றிக்கொள்வதற்கு எதுவாக கூட இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட முடியும் தான். Or it can be used figuratively. அதே நேரத்தில் உருவக மொழியிலும் அதை பயன்படுத்த முடியும். In the sense of a different picture. வேறொரு காட்சி என்ற அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்பட முடியும். And there are other ways the words can be used. மற்ற வழிகளில் கூட இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட முடியும். So we have to let the context tell us and ask the Lord for understanding. அப்போ சூழ்நிலையானது என்னது என்பதை சொல்லத்தக்கதாக நாம் அனுமதி கொடுத்து தேவன் அது என்ன அர்த்தத்தோடு சொல்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. All right, here's something interesting. நீங்க இன்னும் சுவாரஸ்யமான தகவல் இருக்கிறது. The same word he uses for Satan. சாத்தானுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தை தான் He uses in Philippians 3:21. பிலிப்பியர் 3:21ல அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். Okay.
Okay, so he uses two words here, not one. இங்கே ஒரு வார்த்தை இல்ல ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துறாரு. The first word, this one we're talking about, முதல் வார்த்தையானது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை, he'll change our vile body. அற்பமான சரீரத்தை மாற்றுவார். So it doesn't say to what. என்னத்துக்குன்னு அவர் சொல்லலங்க. The next word tells us what. அடுத்த வார்த்தையானது என்னன்னு சொல்றாரு. It's going to be fashioned. மறுரூபப்படுத்துவார். Okay, this 48:32. அந்த மறுரூபப்படுத்துவார் என்ற வார்த்தை 48:32. It's the word sum and form. சூன் அப்படின்ற வார்த்தை உடன், அப்புறம் ரூபம் அப்படின்ற வார்த்தை ரெண்டு வார்த்தை சேர்ந்து வருது. And meta means with, sum also means joined to. மெட்டா மற்றும் சூன் அப்படின்ற வார்த்தை ரெண்டுமே உடன் அப்படின்ற மொழிபெயர்க்கப்படுது. Okay, so it's going to be a joint form. இணைந்த ரூபம். All right. And இணையான ரூபம். what's that form going to be like? அந்த ரூபம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? It's going to be jointly formed in the sense of being like Jesus' form. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பான இணையான ரூபமாக இருக்கும். Now is that going to be a temporary form or an eternal form? அந்த ரூபம் நித்தியமானதா அநித்தியமானதா? Okay, what form does Abraham have right now? ஆபிரகாம் இப்பொழுது என்ன ரூபத்தில் இருக்கிறார்? Of course we don't know. உண்மையை சொல்லப்போனா நமக்கு தெரியாது. But does he have his permanent form? ஆனால் அவருக்கு நிரந்தரமான நித்தியமான ரூபம் இருக்கிறதா? Is he in a physical form or spiritual? ஆனால் பூமிக்கு ரூபத்தில் இருக்கிறாரா ஆவிக்கு ரூபத்தில் இருக்கிறாரா? Well, he's got some kind of body because he can speak. அவருக்கு ஏதோ ஒரு வகையான சரீரம் இருந்திருக்க கடவுது பேசத்தக்கதாக. And he can hear and he can see. அவரால் பார்க்க முடியும் கேட்க முடியும். No doubt he can feel. கண்டிப்பாக அவரால் உணர முடியும். Well, the rich man could. ஐஸ்வர்யவானால கூட உணர முடிந்ததுதான். And he could see and hear. பார்க்க முடிந்தது, கேட்க முடிந்தது. He could speak. பேச முடிந்தது. So he could also feel. உணர முடிந்தது. So is that a permanent body for him? அது அவருக்கு ஒரு நிரந்தரமான சரீரமா? In John 5, யோவான் 5 28-29, 28-29, when will that rich man get his permanent change? அந்த ஐஸ்வர்யவானுக்கு நிரந்தரமான மாற்றம் எப்பொழுது கிடைக்கப்பெறும்? இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். Okay, then what happens after this resurrection? இந்த உயிர்த்தெழுதலின் போது என்ன சம்பவிக்கிறது? This will be a standing up from the dead. பாருங்கள், இந்த வார்த்தையானது எழுந்திருத்தல் அல்ல, உயிர்த்தெழுந்திருத்தல், மரணத்திலிருந்து எழுந்து நிற்பது. Okay, then we the faithful will get a permanent spirit body like Christ. உண்மையுள்ளவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை போல நிரந்தரமான இயேசுவை போன்ற சரீரம் கிடைக்கும். So what form will these people have? அப்ப இந்த மக்களுக்கு என்ன சரீரம் கிடைக்க போகுது? We don't know. நமக்கு தெரியாது. But at least it'll be one that can feel. ஆனால் உணரத்தக்கதான சரீரமாகத்தான் இருக்கும் அது. And with that form they'll go up to judgment day. அந்த சரீரத்தோட அவங்க நியாய தீர்ப்பு நாளுக்கு போறாங்க. Will be able to see. அவங்களால பார்க்க முடியுமா? They'll be able to see Jesus on the throne. இயேசுவை சிங்காசனத்தில் அவங்க பார்க்க முடியும். And they'll be able to hear what he says. அவர் என்ன சொல்றாரு காதுல கேட்க முடியும். They'll be able to answer and speak. அவங்க பேச முடியும், பதில் சொல்ல முடியும். So they'll have a permanent body. அவருக்கு ஒரு நிரந்தரமான சரீரம் இருக்கும். And then we understand that that's going to be thrown into the lake of fire. அந்த சரீரம் தான் அக்னி கடலிலே தள்ளப்பட போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we understand that some will have more coals of fire on their head than others. சிலருக்கு ஒருவரை பார்க்கலும் அதிகமான அக்னி தள்ளல் அவர்கள் தலையில குவிக்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். So we have temporary changes and we have permanent eternal changes. தற்காலிகமான மாற்றங்கள் நிகழ்கிறது, நிரந்தரமான மாற்றங்களும் நிகழ்கிறது. Okay, so we see Gabriel here very quickly. சீக்கிரமாக நாம் காபிரியேலை குறித்து நாம் பார்க்கின்றோம். Luke 1, லூக்கா 1 அதிகாரம் 18 and 19. 18-19. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதோ நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். So did Zacharias believe this was an angel? இவர் ஒரு தூதன் என்று சகரியா நம்பினாரா? Then this angel identified himself. இந்த தூதன் தன்னை யார் என்று அடையாளப்படுத்திக் கொள்றார். I'm Gabriel. நான் காபிரியேல். Okay, where is his permanent position? அவருடைய நிரந்தரமான ஸ்தானம் எங்கே?
in the presence of God. தேவ சன்னிதானத்தில் இருக்கிற. So did Gabriel take on a permanent form here? அப்போ காபிரியல் வரும்போது அவருடைய நிரந்தரமான ரூபத்திலே இங்க வந்துட்டாரா? Or did he cause himself to be seen? அல்லது தான் காணப்படும்படியான ஒரு தோற்றத்தை அவர் அளித்தாரா? So just because we don't know how that happens, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்றது நமக்கு தெரியலன்றனால doesn't mean we need to use our imagination to say that was a permanent thing. அது ஒரு நிரந்தரமான ரூபத்தில் அவர் வந்துட்டாரு அப்படி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. We know it was not. ஆனால் என்ன அப்படி அவர் வரல. Daniel 8, தானியேல் 8, the same Gabriel appeared to Daniel. அதே காபிரியல் தானியேலுக்கு தரிசனமான போது, Let's read 2 and 3. 2-3 வசனம் வாசிங்க. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் 7ஆம் தேசத்திலுள்ள சூசான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்தில் கண்டேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெலும்பிற்று. Now in chapter 7, Daniel's in his bed. 7ஆம் அதிகாரத்துல தானியேல் படுக்கையில் இருக்கிறார். And he says plainly, this was a vision of my head. என் தலையில் தோன்றின தரிசனம் என்று அவர் வெளிப்படையா சொல்றார். But now at this time, he's in Shushan the palace. ஆனா இந்த முறை சூஷான் அரண்மனையில அவர் இருக்கிறார். And he's by the river. ஆற்றங்கரையில் இருக்கிறார். Then Daniel 10, தானியேல் 10 verses 7 and 8. 7-8 வசனங்கள். தானியேலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன். என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று. என் உருவம் மாறி வாடி போயிற்று. திடனற்று போனேன். So was Daniel sleeping when this happened? இது நடக்கும்போது தானியேல் தூங்கிட்டு இருக்கிறாரா? The men that were with him ran away and hid themselves. அவரோடு இருந்த மனுஷர்கள் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். So this had not been a physical sight where these men have run. இது பூமிக்குரிய காட்சியா இந்த தரிசனம் நடக்கல அப்படின்னா இவங்க பயந்து ஓடி ஒளிஞ்சிருப்பாங்களா? Then Daniel 8, தானியேல் 8 15 to 19. 15 19. தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் காபிரியேலே, இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியிலே ஒரு கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்திற்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டி முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். அவன் என்னோடு பேசுகையில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அவனோ என்னை தொட்டு நான் காலூன்றி நிற்கும்படி செய்து. All right, so he saw this Gabriel at a distance. அப்போ இந்த காபிரியேலே ஒரு தொலைவில தான் பார்த்திருக்கிறார். Verse 15, his appearance was of a man. மனுஷ சாயலா தான் இருந்தார் அவர். And so a voice said, Gabriel, make this man understand the vision. காபிரியேலே, இவருக்கு தரிசனத்தை விளங்க பண்ணு என்று ஒரு சத்தம் கேட்டது. So then when Gabriel came near, what happened? காபிரியேல் அவர் அருகே வந்தபோது என்னாயிற்று? Daniel fainted. தானியேல் மயங்கி விழுந்துட்டார். All right, then Daniel 8:27, what happened even after the vision? அவர் தரிசனம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட 27 என்னாச்சு பாருங்க அவருக்கு. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. So what did this Gabriel look like? பார்க்கிறதுக்கு காபிரியேல் எப்படி இருந்தார்? Well, he looked like a man. மனுஷனை போல தான் இருந்தார். But it caused this form Gabriel had at that time caused him to faint. அந்த நேரத்துல காபிரியேலுக்கு இருந்த ரூபமானது இவர் மயங்கி விழுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. Well, how close was Zechariah to Gabriel when Gabriel appeared to him? ஆனால் சகரியாவுக்கு காபிரியேல் தரிசனமான போது எவ்வளவு பக்கத்தில் நிற்கிறாரு? You know, the
There's no indication Zechariah was afraid at all. அங்கே சகரியா பயந்த மாதிரியே தெரியல. In fact, when he said, "I don't think you're an angel," couldn't have been any fear. பாருங்கள், நீர் தூதன் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் கூட பயப்படல. Well, he didn't say those words, but he said, "How do I know you're telling the truth?" ஆனா நீர் தூதன் இல்லைன்னு அவர் சொல்லல. இந்த வார்த்தைகள் நான் எதினால் அறிவேன் என்று அவர் கேட்கிறார் அவர்கிட்டயே. So Gabriel didn't have a different form with Daniel than he did with Zechariah. Why would Daniel faint? ஆகையால் சகரியாவுக்கு காணப்பட ரூபத்தை பார்க்கணும், தானியலுக்கு அவர் வேறொரு ரூபத்திலே காணப்படவில்லை என்றால் தானியல் ஏன் மயங்கி விடணும்? So angels can appear in different forms. ஆகையால் தூதர்கள் வெவ்வேறு ரூபங்களில் காணப்பட முடியும். What did Jesus do? இயேசு என்ன செய்திருக்கிறார்? So he appeared in another form to Peter and Cleopas. ஆகையால் பேதுருவுக்கும் கிளையப்பாவுக்கும் அவர் வேறொரு ரூபத்திலே தரிசனமான போது Was that a permanent form? அவர்களுக்கு காணப்பட்ட அந்த ரூபம் நிரந்தரமானதா? Did he leave off his resurrected form and take on a physical form again? அவர் உயிர்த்தெழுந்த ஆவிக்குரிய ரூபத்தை விட்டுவிட்டு மனுஷனுடைய ரூபத்திலே வந்தாதான் அவர் அப்படி காணப்பட முடியுமா? No, our resurrection is going to be permanent. இல்லை, நாம் ஒரு முறை உயிர்த்தெழுந்து விட்டோம் என்றால் அது நிரந்தரமான சரீரம். What is Jesus' form? இயேசுவின் ரூபம் எப்படிப்பட்ட சரீரம்? It's permanent. நிரந்தரமான சரீரம். Even though he appeared in a different form. அவர் வேறொரு ரூபத்திலே காணப்பட்டாலும் கூட, And then he appeared in the form that he had on the cross. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த ரூபத்திலே காணப்பட்டாலும் கூட, And then he appeared beside the Galilean Sea. கலிலேய கடற்கரையிலே அவர் வேறொரு ரூபத்திலே காணப்பட்டாலும் கூட, Did he actually become those bodies, or did he just appear in those forms? அவர் அந்த சரீரத்திலே காணப்பட்டாரா அல்லது அந்த சரீரத்தை உடையவர் ஆனாரா? So 1 Corinthians 15, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42 to 44. 44. 1 கொரிந்தியர் 15. ப்ளீஸ் வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் எழுது. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுது. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுது. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுதிருக்கும். ஜென்ம உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. So is that true? இது உண்மையா? There is a spiritual body. அங்கே ஒரு ஆவிக்குரிய சரீரம் இருக்கிறது, There is a soul body. ஆத்தும சரீரம் இருக்கிறது. So spirit bodies are real. ஆகையால் ஆவிக்குரிய ரூபங்கள் நிஜமானதா, மெய்யானதா? Can spirit bodies see spirit bodies? ஆவிக்குரிய சரீரங்கள் மற்றொரு ஆவிக்குரிய சரீரத்தை பார்க்க முடியுமா? Jesus said, "I've seen the Father." இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவை கண்டேன் என்று சொல்லுகிறார். What form was he in? அப்புறம் அவர் எந்த ரூபத்தில் இருந்திருக்கணும்? Couldn't be a physical form. கண்டிப்பா பூமிக்கு ரூபமா இருந்திருக்க It முடியாது. had to be a spiritual form. அவர் ஆவிக்குரிய ரூபத்தில் தான் இருந்திருக்கிறவர். So can spirit beings see spirit beings? ஆகையால் ஆவியின் நபர்கள் ஆவிக்குரிய நபர்களை காண முடியுமா? So in Philippians 2, Jesus was in the form of God. ஆகையால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார். So does God have a form? ஆகையால் தேவனுக்கு ஒரு ரூபம் இருக்கிறதா? How could Jesus be in the form of God if God had no form? தேவனுக்கு ரூபமே இல்லை என்றால் அந்த இல்லாத ரூபத்தில் இவர் எப்படி இருந்திருக்க முடியும்? Right, he's going to change our vile body, this physical body. நம்முடைய பூமிக்குரிய அற்பமான சரீரத்தை அவர் மாற்றுவார் என்று அவர் சொல்லுகிறார். It will be fashioned like his glorious body. அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மாற்றுவார் என்று அவர் சொல்லுகிறார். So there will be that change. அங்கே அந்த மாற்றமானது நிகழும். So those two verbs together describe our eternal. சிங்கம் கெச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின பொழுது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்களும் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும். Okay. So is this all in John's head? இது எல்லாமே யோவானுடைய தலையில் தோன்றின காரியங்களா? Verse 4, what was John doing as he saw all these things? 4ஆம் வசனத்தில் இவைகள் அனைத்தையும் யோவான் கண்டபோது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Was he hearing physical sounds? பூமிக்குரிய சத்தங்களை அவர் கேட்டாரா? Did these beings take on a physical form that was permanent? இந்த ஆவிக்குரிய நபர்கள் பூமிக்குரிய வகையில் காணப்பட்ட போது நிரந்தரமாகவே இந்த ரூபத்துக்கு மாறிட்டாங்களா? No, angels have a nature. இல்லை, தூதர்களுக்குன்னு ஒரு சுபாவம், ஒரு தன்மை இருக்கிறது. And they are spirit. அவர்கள் ஆவிகளாக இருக்கிறார்கள். They can see other spirits. அவர்கள் மற்ற ஆவிகளை பார்க்க முடியும். God's spirit. தேவன் ஆவியாக இருக்கிறார். They
stand in the presence of God. அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும். So God in 1 Corinthians 15 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே தேவன் shows us all kinds of bodies here. எல்லா வகையான சரீரங்களை அவர் இங்கே காண்பித்துக் கொண்டிருக்கிறார். Let's read 34 and 35. 34-35 வாசிங்க. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமுண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் புத்தியினனே. All right, so here somebody's asking what body. என்ன சரீரம், எப்படிப்பட்ட சரீரம் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க. Who would ask that question? இந்த கேள்வியை யார் கேட்க கூடும்? A Sadducee. சதுசேயர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்க முடியும். ஏன்? He doesn't believe in the resurrection. ஏன்னா அவங்க தான் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதில்லை. So he says if he comes up in another body, that body will die too. அப்போ இன்னொரு சரீரத்தோட வந்து அந்த சரீரம் செத்து போகுமே. So then God shows how many different bodies he's already created. அப்ப தேவன் ஏற்கனவே தம் எத்தனை வித்தியாசப்பட்ட சரீரங்களை சிருஷ்டித்திருக்கிறார் என்றவரை காண்பிக்கிறார். So are all these bodies eternal? இந்த சரீரங்கள் எல்லாம் நித்தியமானதா? Not in any way. எவ்விதத்திலும் இல்லை. So why would we doubt that angels could appear in other forms? அப்ப தூதர்கள் மற்றொரு ரூபங்களிலே காணப்பட முடியும் என்று நாம் ஏன் நம்புவதில்லை? We may not understand how those things happen. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது நமக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம். But what does it tell us? இருந்தாலும் நமக்கு என்ன சொல்ல வேண்டும்? There are spirit beings. ஆவிக்குரிய நபர்கள் இருக்கிறார்கள். They can appear to men. அவர்கள் மனிதனுக்கு காணப்படக்கூடும். And what does it tell us? அது நமக்கு என்ன சொல்லுகிறது? There are eternal beings. நித்தியமான நபர்களாக இருக்கிறார்கள் அவர்கள். Unseen is eternal. காணப்படாதது நித்தியமானது. So Jesus was not just standing up from the dead. அப்ப இயேசுவானவர் ஏதோ மரணத்திலிருந்து எழுந்து மாத்திரம் நிற்கவில்லை. He was also born from the dead. அவர் மரணத்திலிருந்து அவர் பிறந்திருக்கிறார். And of course you know that. அது உங்களுக்கு தெரியும். So what is a birth? அப்ப பிறப்பு என்றால் என்ன? A birth is a new body. பிறப்பு என்றால் புது சரீரம். So in the resurrection, what's going to happen to us in Romans 8? ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன சம்பவிக்க போகிறது? We'll have another body. நமக்கு வேறொரு சரீரம் கொடுக்கப்படும் சொல்றார். It will be a temporary one like the angels on earth. அது It will be temporary like the angels. தூதர்கள் பூமியிலே காணப்படுகிற ஒண்ணுமாக ஒரு அது அனித்தியமான சரீரமாக இருக்குமா? No, several times he talks about Jesus being born from the dead. அநேக முறை அவர் பேசும்போது இயேசு மரித்தோரிலிருந்து பிறந்திருக்கிறார் என்று அவர் சொல்றார். In Romans 8 he'll say God's children will also be born like Christ. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை போல் பிறப்பார்கள் என்று அவர் சொல்றார். So this is a permanent body. இது ஒரு நிரந்தரமான சரீரம். Now is God going to change? தேவன் மாறுவாரா? Maybe, but maybe not. ஒருவேளை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். He says God doesn't change. தேவன் மாறாதவர் என்று தான் சொல்லப்படுகிறது. Is that in form or in being? அவர் நபராக இருப்பதிலிருந்து பேசுகிறதா அல்லது அவருடைய ரூபத்தை குறித்து பேசுகிறாரா? Again, we really don't know all these things. இது எல்லாமே நமக்கு உண்மையாகவே நமக்கு தெரியாது. We know that his heart and mind don't change. அவருடைய மனம் இருதயம் மாறுவதில்லை என்பது நாம் அறிந்திருக்கின்றோம். But Jesus appeared in a glorified form in heaven. ஆனால் இயேசு பரலோகத்திலே மகிமையுள்ள சரீரத்திலே காணப்படுகிறார். He appeared to Paul. அவர் பவுலுக்கு தரிசனமானார். So how many years after the resurrection? உயிர்த்தெழுதலுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு அவர் அதை செய்திருக்கிறார்? About 3. 3 ஆண்டுகளுக்கு பின்பு. Did Paul see the resurrected body? உயிர்த்தெழுந்த சரீரத்தை பவுல் கண்டாரா? If he did, it's only temporary. அப்படியே பார்த்திருந்தா கூட அது தற்காலிகமான ரூபமா தான் இருந்திருக்க முடியும். So what did Jesus do? அப்ப என்ன செய்தார்? Had to take on a form. அவர் ரூபத்தில் வந்தாதான் அவங்க பார்க்க முடியும். Temporary or permanent? அது நித்தியமானதா அனித்தியமானதா? அது நிரந்தரமானதா அனித்தியமானதா தற்காலிகமானதா? We don't need to understand all the details. எல்லா தகவலும் நாம் புரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. We just need to understand the facts. இருக்கக்கூடிய உண்மை சம்பவத்தை நாம் புரிந்து ஏற்றுக்கொண்டிருந்தாலே we have hope of having a form like Jesus eternally. நித்தியத்துக்கு ஏதுவாக இயேசு கிறிஸ்து பெற்ற சரீரத்தை போல் நாம் பெறுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. We have a hope of being born from the dead. மரித்தோரிலிருந்து பிறப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. Okay, Robert, Jamal. Robert. செய்வோம். ஒருவராய் சாவமை உள்ளவரும் சிறப்படாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவரும் காணப்படாதமாக இருக்கிற எங்கள் நித்தியமான பருவத்திற்கு பிதாவே நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நம்ம நாடுகிறோம். இந்த அருமையான பிதாவை இந்த பேத ஒப்புக்கு ஸ்தோத்திரம் பிதாவே.
இன்னும் இந்த நித்தியமான உயிர்த்தெழுதலை குறித்தும் பிதாவே இந்த ரூபங்களை குறித்தும் நாளே அநேக வசனம் மூலமாக கேள்விப்பட்டிருந்ததாவே பிதாவே எங்களுக்கு நல்ல புரிந்து கொள்வதை கொடுத்து கேட்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து நாங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளவும் கேட்கவும் என்னோட உள்ளார்மசில் பலப்படவும் உங்களுடைய ஆபத்தின் ஜீவத்தின் வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனப்படவும் உதவி செய்திருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர்பெற தந்தனை ஆசிரியம் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை பேசின அருமையான சோதரர் தினேஜாசன் அவர்களுக்காகவும் மொழியாக்க செய்த கேபினட் ஆசிரியர் அவர்களுக்காக வேண்டியிருக்கிறார் உங்கள் குடும்ப ஆசிரியர் ஒரு ஊழியர் ஆசிரியர்களாகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் தொடர்ந்து செய்ய அவர்கள் பலத்தை சுருத்தி பெற்றலும் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வராமல் பாதுகாத்தலும் இதாவே இந்த வேத வகுப்பு ஆரம்பதும் முழுவதும் ஸ்தோத்திரம் இனி வரும் வேத வகுப்பிலிருந்து நாங்கள் அதிகமாக கலந்து கொண்டு உற்சாகமாக இருக்க உதவி செய்வதும் சாத்தான் எங்களை குறைக்காதபடிக்கு நீ பாதுகாத்து நினைத்துள்ளார் இயேசு நாமத்தில் இருப்பதாவே ஆமென். ஸ்தோத்திரம். Thank you.